Hi everyone, welcome to another vlog of Breezy Times. இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா, நான் வெண்ணெய் எடுக்க போகிறேன். ஒரு மாதமாக பாலாடையை ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தேன். எப்பயும் யூஷுவலாக வீக்லி ஒன்ஸ் காய்ச்சிருவேன். இந்த தடவை கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருந்தது. அதுவும் இல்லாமல் தீபாவளிக்கு ஊருக்கு போயிட்டு வந்ததுனால இது காய்ச்சவே இல்லை. 1 மந்த் ஆகிடுச்சு. இன்றைக்கி காய்ச்சணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். 3 பாக்ஸ் ஃபில் ஆகிடுச்சு. யூஷுவலாக ஒரு பாக்ஸ் ஃபில் ஆனாலே நான் வந்து வெண்ணெய் காய்ச்சிருவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் நெய்யெல்லாம் பிடிக்காது. நான் பாப்பா மட்டும்தான் நெய் அதிகமாக சாப்பிடுவோம். மற்ற பேருக்கு யாருக்கும் நெய் அவ்வளோ இஷ்டம் கிடையாது. ஸ்வீட்ஸும் அதிகமாக செய்ய மாட்டோம். இருந்தாலும் நெய் செஞ்சு வச்சுக்கிறது பாப்பாக்காக தான். ஹஸ்பண்டுக்கு கீ தனியாக சாப்பிட்டா பிடிக்காது. ஆனால் கீ ரைஸ் செஞ்சு தானே அடிக்கடிக்கு கேட்பாங்க. அதனால அவங்களுக்காகவும் தான். அப்பப்போ வந்து பட்டர் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா கொஞ்சம் வந்து ப்ரெட் டோஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கெலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு பட்டரும் எடுத்து வச்சுருவேன். நெய் நிறைய காய்ச்சினா செலவாகாது நம்ம வீட்டிலன்ட்டு. இதுக்கு அப்படியே ஆப்போசிட் எங்கள் அம்மா வீடு. எவ்வளோ நெய் இருந்தாலும் ஒரு வாரத்துலேயே காலி ஆகிடும். அம்மா அடிக்கடிக்க ஸ்வீட் செஞ்சு தருவாங்க. அவல் கேசரி சும்மா வீட்டுக்கு யாராவது வந்துட்டாங்கன்னா கூட கேசரி செஞ்சு தருவாங்க. இல்லைன்னா நம்மளுக்கு போர் அடிக்குது சாப்பிட ஏதாவது வேணும்னு சொன்னால் கேசரி செய்வாங்க. கேசரியில் நெய் அப்படியே மேலே தளன்னு மிதக்கும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் கேசரி அம்மா செஞ்சாங்கன்னா. நான் யூஷுவலாக கேசரி செய்யும்போது அம்மா ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் நெய்யை மட்டும் ஊற்றுறதுக்கு எனக்கு மனசே வராது. அவங்க தாராளமாக ஊற்றுவாங்க நெய்யே. அவ்வளோ நெய் சாப்பிட்டு கூட நான் குண்டாகலைங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி குண்டானேன்னு தெரியல. நல்லா வெயிட் போட்டுருச்சு. வெண்ணெய் நான் எப்படி எடுப்பேன்னா, எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் பாக்ஸில் போட்டு. கொஞ்சம் நாள் ஆகிடுச்சுன்னா எடுத்து ஃப்ரீசரில் வச்சுருவேன். அப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃப்ரீசரில் போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிடுவேன். முன்னாடி நாளே வந்து ஐஸ் கட்டி வச்சுருவேன். ஃப்ரீசரில் ஐஸ் க்யூப்ஸ் வச்சுட்டு அதையும் யூஸ் பண்ணிப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் நிறையா இருக்குன்றதால எல்லாத்தையும் போட்டு ஒரு பாத்திரத்தில் கையால் மிக்ஸ் பண்ணியாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கோங்க. அப்படி தெரிஞ்சு வரலைன்னா ஒரு 2 ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அடிங்க. எனக்கு இன்றைக்கி ரொம்ப மழை பெஞ்சிட்டு இருந்தது. அதனால் ரொம்ப சில்லுன்றதால சீக்கிரமாக வெண்ணெய் திரண்டுருச்சு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒன்றா சேர்த்து வச்சுக்கோங்க. சேர்த்து வச்சுட்டு கடைசியாக வந்து அதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி நல்லா அலசிடணும். அந்த தண்ணி ஊற்றும்போது வெண்ணெய் கொஞ்சம் பிரியிற மாதிரி இருக்கும். அதனாலே ஐஸ் க்யூப்ஸும் அதில் சேர்த்துக்கோங்க. ஐஸ் க்யூப் சேர்த்துட்டிங்கன்னா வெண்ணெய் தனித்தனியாக வராது. எல்லாம் ஒன்றா திரண்டு இருக்கும். ஒன்றா திரண்டதை ஒரு அடிகனமான பாத்திரத்தை வச்சு அதில் எல்லாத்தையும் சேர்த்து அப்படியே கொதிக்க விட்டுட்டிங்கன்னா போதும். அழகாக ரெடி ஆகிடும் நெய் காய்ச்சும் போது பக்கத்துலேயே நின்று பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக அந்த வெண்ணெய் வந்து நெய்யாக மாறுறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். ரொம்ப அதிகமாக இருந்ததுன்னா கிரைண்டரில் போட்டு கூட எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி மிக்சியில் தான் போட்டேன். சில பேர் வந்து கையாலே செலுப்பி எடுப்பாங்க. மோர் கடையிற மத்து இருக்கும். அப்போல்லாம் எங்கள் வீட்டில் அதில் தான் பண்ணுவாங்க. அப்புறமா கொஞ்ச நாள் போக போக இந்த மெத்தடுக்கு மாறிட்டோம் நாங்கள். வெண்ணெய் செய்கிறதுல ஒரே கடுப்பு தாங்க. கையெல்லாம் பிசுன்னு ஒட்டும். அதை மட்டும் கொஞ்சம் பேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். சில பேருக்கு அது பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. அப்புறம் நெய் காய்ச்சும் போது ஒரு வாசனை வரும் பாருங்கள். அதை வந்து பொறுத்துக்கவே முடியாது. ஆனால் நெய் திரிஞ்சு வரும்போது அந்த வாசனை வரும் பாருங்கள். அது வீடே மணக்கிற மாதிரி இருக்கும். எப்போல்லாம் நெய் காய்ச்சிடனோ அப்போல்லாம் பாப்பா வந்து என்னம்மா நாற்று அடிக்குது, என்ன செய்கிறேன்னு கேட்பா. நெய் தாம்மா செய்கிறேன்னு சொன்னால், நெய் இப்படி இருக்காதேம்மா, கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணுமா, நெய் காய்ச்சிட்ட பிறகு கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவேன். அந்த ஸ்மெல்லுக்கு அவளே ஓடி வந்துடுவா கிச்சனுக்கு நெய் வரும்போது. பாக்கெட் பாலில் இவ்வளோ ஆடை வருமான்னு தெரியல. ஆனால் வந்து நாங்கள் பக்கத்துலேயே ஒருத்தவங்க மாடு வச்சுருக்காங்க. அவங்கக்கிட்ட நேராக பால் வாங்கிக்கிறோம். பால்கார்கிட்ட வாங்கினா கூட இவ்வளோ ஆடை சேராது. பால்கார் எடுத்துகிட்டு வரும்போதே கொஞ்சம் கேனில் தண்ணி ஊற்றி வச்சுருவார். அதனால் இவ்வளோ ஆடை சேராது. நாங்கள் பக்கத்துலேருந்தே வாங்குறதுனால அவங்க அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருவாங்க. அதனால் எங்களுக்கு இவ்வளோ ஆடை வந்துச்சு. அதுவும் மஞ்சளாக சேரும். நம்ம வீட்டில் மாடு வச்சுருந்தா தான் இந்த மாதிரி சேரும். பசு நெய் வந்து நல்லா எல்லோயிஷாக இருக்கும். ஆனால் எருமை மாட்டு பாலில் காய்ச்சுற நெய் வந்து கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் அதில் ஃபேட் கண்டென்ட் அதிகம். அதனால கொஞ்சம் குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கறத அவாய்ட் பண்ணிப்பாங்க. பசு நெய் தான் எல்லோரும் ப்ரிஃபரபுளாக சாப்பிடுவாங்க. பட்டர் வந்து வீக்லி ட்வைஸாக நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ப்ரெட் டோஸ்ட் பண்ணும்போது எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். சப்பாத்தி போடும்போது கொஞ்சோண்டு சேர்த்து பிசைஞ்சோன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கும். சப்பாத்தியும் நல்லா சாஃப்டாக வரும்.
லேயர் சப்பாத்தி போடும்போது நடுவில் இது கொஞ்சம் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டோன்னா அதுவும் நல்லாயிருக்கும். வெண்ணெயை நம்ம பாட்டும் வாணலில் போட்டுட்டு வெளியில் போயிட்டோன்னா ரொம்ப கருகிரும். அதனால் பக்கத்துலேயே இருந்து பொறுமையாக பதமாக பார்த்து காய்ச்சி எடுக்கணும். முருங்கை இலை இன்றைக்கி கிடைக்கல. இல்லைன்னா முருங்கை இலை போட்டு தான் யூஸ்வலாக இறக்குவோம். முருங்கை இலை போட்டால் அது வந்து சூப்பரான ஸ்மெல் கிடைக்கும். அந்த கடைசியாக போடுற முருங்கை இலை வந்து கிறிஸ்பாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாருமே அடிச்சுப்போம். நானும் என் தங்கச்சி 2 பேருமே அது சாப்பிட்ணுன்னு ஆசையாக எடுத்து சாப்பிடுவோம். நெய் காய்ச்சும்போது பக்கத்துலேயே நிற்கிறது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் மாதிரி, அது வார்த்தையால் சொல்ல முடியாது. ஸ்டேஜ் பை ஸ்டேஜாக மாறி கடைசியாக நெய்யாக வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மனசுக்கும். கொஞ்சம் வாசனை வந்து வர வர நம்மளுக்கே ரொம்ப ஆசையாக இருக்கும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு. அதை செய்யும்போது என்னென்ன டிஷ்ஷு செய்யலான்னு பக்கத்துலேயே யோசிச்சுக்கிட்டே இருப்போம். மைண்ட் ஒரு பக்கம் அதை யோசிச்சுக்கிட்டே இருக்கும். இதில் எது செய்யலாம், அது செய்யலான்னு யோசிப்போம். கடைசியில் ஒன்றும் செய்ய மாட்டோம். இந்த ஸ்டேஜ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டேஜுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க ஸ்டேஜு. இந்த மாதிரி வந்தவுடனே நெய் எப்படான்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன் நான். லைட்டாக கொஞ்சம் உப்பு சேர்த்துப்போம். கல் உப்பு 2 கல் போட்டோன்னா தெரிஞ்சு வரும். இந்த ஸ்டேஜுக்கு அடுத்த ஸ்டேஜில் தான் கொஞ்சோண்டு முருங்கை இலை போடணும். இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நெய்யை ஜாடியில் ஊற்றிட்டு கடைசியாக அந்த அடியில் கொஞ்சோண்டு நெய் இருக்கும். அது கூட வந்து அடி பிடிச்சிருக்கும் கொஞ்சமாக. அதையும் சேர்த்து கொஞ்சோண்டு கேவுரு மாவு, ராகி மாவு போட்டு அதில் கொஞ்சம் சர்க்கரையை போட்டு லட்டு மாதிரி பிடிச்சி தருவாங்க. சூப்பராக இருக்கும். அது வந்து நான் செஞ்சால் கூட எனக்கு அவ்வளோ பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா செஞ்சு தருவாங்க. அது சாப்பிடவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாதி விஷயம் எங்கள் அம்மாவை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். நான் சமைக்கிறத பார்த்தா எங்கள் அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அது எனக்கு சந்தோஷமாக இருக்கும். எங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் பெருமையாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இன்னும் நிறையா வீடியோஸ் இந்த சேனலில் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய். இன்னொரு விலாகில் பார்க்கலாம்.